நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவீன் பூர்வா தேர்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ட்ரிச்சி சபாக்கும் இதுதான் படிக்கணும். பிரவீன் பூர்வாத் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தமிழ் கொஷின் பேப்பரில் பிரிவு 1 பிரிவு 2 அப்படின்னு 2 பார்ட் இருக்குது. பிரிவு 1ல் ஏதாச்சும் ஒரு 4 வினாக்களுக்கு மட்டும் விடை தருக அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஆ ஆ இ அந்த மாதிரி இதில் குறிச்சிருப்பாங்க. ஆ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடம் சுட்டி பொருள் விளக்கம் கொடுத்து ஏதாச்சும் 3 மட்டும் எழுத சொல்கிறாங்க. நான் இடம் சுட்டி பொருள் விளக்கத்துக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்கல. உங்களுக்கு அது ஈஸி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லா இடம் சுட்டி பொருள் விளக்கத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. மற்ற கொஷின்ஸ்க்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஒரு 5 கொஷின்ஸ் வரும். இப்போ இடம் சுட்டி பொருள் விளக்கத்தையும் சேர்த்து மொத்தம் 6 கொஷின்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது 4 மட்டும் நம்ம எழுதணும். அந்த கொஷின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். பெரியாரை துணைக்கோடல். செகண்ட் ஒன் விருந்தோம்பல் சிறப்பும் முறையும். தேர்ட் ஒன் மனித தெய்வம் காந்தி காதை. ஃபோர்த் ஒன் குடும்ப விளக்கு பற்றி புரட்சி கவிஞர். ஃபிஃப்த் ஒன் நாமக்கல் கவிஞரின் அவனும் அவளும். சிக்ஸ்த் ஒன் குற்றால திரிகூடமலையின் சிறப்புகளாக. செவன்த் ஒன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. எய்த் ஒன் மனித தெய்வம் காந்தி காதையில். அப்புறம் வாலிவதை படலம்ங்கிறத டோட்டலாக நீங்கள் அதோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது கேட்டாலும் எழுதுகிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் சில இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதை எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் சுக்ரீவன் போருக்கு அழைத்ததும் வாலி கொண்ட. நான் அந்த ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். சுக்ரீவன் போருக்கு அழைத்ததும் வாலி கொண்ட. அடுத்து செகண்ட் ஒன் வாலியை கொன்றதன் காரணங்களாக ராமன் கூறியது. தேர்டு ஒன் ராமன் லக்வர் சுக்ரீவனுடன் சென்ற மலை வழியின் மாண்பினை. ஃபோர்த் ஒன் ராமனே சுக்ரீவனுக்கு துணையாக வந்துள்ளான் என தாரை கூறியதை கேட்ட வாலி. ஃபிஃப்த் ஒன் வந்து வாலி சுக்ரீவர் செய்த போர். நெக்ஸ்ட்டு பிரிவு 2க்கான இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். சங்ககாலம் ஒரு பொற்காலம், இரட்டை காப்பியங்கள், தமிழில் புதினங்கள், ஆழ்வார்கள் பன்னிருவர். இது எல்லாத்தையும் நல்லா தரோ பண்ணும்போது நிச்சயமாக நல்ல மார்க் எடுக்க முடியும். ஒரு கொஷினுக்கும், அதாவது இந்த கொஷின் ஆன்சர்ஸில் ஒரு கொஷினுக்கும் ஒரு 20 மினிட்ஸு. அந்த கொஷினை நீங்கள் எப்படி தான் தரோவாக படிச்சிருந்தா கூட அந்த ஃபஸ்ட்டு பிரிவு 1ல் உள்ள கொஷின் ஆன்சர்ஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி டைமிங் செட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து எழுதி முடிச்சிடுங்க. இந்த கட்டுரைக்கு ஒரு 30 மினிட்ஸு அந்த மாதிரி எழுதும்போது டைமிங் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது எல்லாமே அதிக மார்க்குடைய ரோமன் அப்படிங்கையில் அந்த டைமிங் எல்லாமே ஒரே சேமாக மார்க்கு உடைய ரோமன்ஸாக இருக்கும்போது அந்த டைமிங்கை வச்சு எழுதும்போது தான் எல்லா ரோமனில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். அது மாதிரி டயத்தை ஃபாலோ பண்ணி நல்லா எழுதி நல்ல மார்க் எடுங்க. தன்யவாத்.